ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டியூன் எக்கோ வில்லேஜ் அண்ட் ஸ்பா. இது எக்ஸாக்டாக கீழ்புதுப்பட்டு தமிழ்நாடு லொக்கேஷனில் தான் இருக்குது. பட் அங்கேருந்து பாண்டிச்சேரி பார்டர் எக்ஸாக்ட்லி 5 to 6 கிலோமீட்டர்ஸ். நீங்கள் பாண்டிச்சேரி டவுனுக்குள்ளே போனோம் அப்படின்னா இட் வில் டேக் அட்லீஸ்ட் 40 மினிட்ஸ், அப்ராக்சிமேட்டாக 15 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. நான் சென்னையில் இருக்கேன் சார். எனக்கு ஒரு 2 to 3 ஹவர்ஸ் அப்படியே ட்ராவல் பண்ணிவிட்டு நல்ல பெரிய ரிசார்ட்டாக போகணும். ப்ளஸ் வெல் செக்யூரிட்டி ஜோன், ஆம்பிள் பார்க்கிங் ஸ்பேஸ், உள்ளே கொஞ்சம் நல்லா கிட்ஸுக்கும் என்டர்டெயின்மெண்ட்டான ஏரியாவாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறவங்களுக்கு டெஃபினெட்லி இந்த ரிசார்ட் சூட்டபுளாக இருக்கும். வி கேன் டெஃபினெட்லி ஸ்டே அவே ஃப்ரம் தி சிட்டி நாய்ஸ். ரொம்ப அமைதியான இடம், நல்ல ரிலாக்ஸிங்காக இருந்தது. வாங்க பார்க்கலாம். ஸோ நாங்கள் செக்இன் பண்ணும்போது இட் வாஸ் அரௌண்ட் 2 PM. ரிசப்ஷன் கேட்லேருந்து ரூமுக்கு போகிற இப்போ இந்த வீடியோவில் அதுதான் நான் காமிச்சிட்ருக்கேன். ஸோ பக்கி தே ஆர் ப்ரொவைடிங் அரௌண்ட் த கிளாக். ஸோ அது ப்ராப்ளம் இல்லை. அரௌண்டு 25 acres ஆஃப் லேண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாக்டாக எனக்கும் தெரியல. பட் உள்ளே ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப அமைதியான இடம். லைக் ஒரு வில்லேஜில் எப்படி இருக்குமோ அந்த ஃபீல் கிடச்சிது. இங்கே செப்பரேட் இண்டிவிஜுவல் ரூம்ஸாக இல்லாமல் உங்களுக்கு வந்து இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா கேரளா ஹவுஸ் காமிக்கிறோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி இண்டிவிஜுவல் வில்லா, இண்டிவிஜுவல் காட்டேஜ் அப்படி தான் இருந்தது. ஸோ ப்ரைஸு அது அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு சிங்கிள் ஃபேமிலியாக போகிறத விட குரூப்பாக போனீங்கன்னா டெஃபினெட்லி யூ கேன் என்ஜாய். கிட்ஸுக்கும் ஒரு என்டர்டைனிங்காக இருக்கும். அட் த சேம் டைம் அந்த ஸ்டே ப்ரைஸும் கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்கும். ஸோ இதுதான் அந்த டிபிஎல் கேரளா ஹவுஸ். இட்ஸ் 3 BHK ஆல் அண்டர் த சேம் ரூஃப். ஸோ வெளியில் தின்ன ஒரு பெரிய டைனிங் டேபிள் 6 பேர் உட்கார்ற மாதிரி, ப்ளஸ் ஒரு டீ டேபிள். பழங்காலத்தில் வீடு தங்கின அந்த ஃபீல் கிடச்சிது. வுட்டன் வால், இந்த சின்ன சின்ன கதவு, இந்த டோர் லாக் கூட பார்த்திங்கன்னா எல்லாமே வுட்டனில் தான் இருந்தது. பட் ரூம் நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது. கீழே ஒரு குவீன் சைஸ் பெட் இருக்குது. சில ரூமில் வந்து பெர்மனெண்ட்டாக ஒரு லேடர் வச்சு மேலே ரூம்குள்ளேயே ஒரு இந்த பங்க் பெட் மாதிரி ஒரு செட்டப்பாக பண்ணியிருந்தாங்க. உள்ளே அம்யூனிட்டிஸ் எல்லாமே இருக்குது. பட் இங்கே இன்டர்காம் ஃபெசிலிட்டி இல்லை. ஸோ நம்ம மொபைலில் தான் ரீச் அவுட் பண்ணணும். பட் டிஸ்டன்ஸ் இருக்கிறனால இட்ஸ் டேக்கிங் அரௌண்ட் 15 minutes ஆகுது அப்ராக்சிமேட்டாக நீங்கள் எதாவது கால் பண்ணினா வரத்துக்கு. ஸோ நீங்கள் அதை மாதிரி பிளான் பண்ணிங்க. ஸ்பெஷலாக குழந்தைங்களை ஆச்சும் போது கொஞ்சம் பார்த்துக்கணும். ஸோ இதுதான் அந்த லேடர். இதில் நீங்கள் ஏறினீங்கன்னா ஸோ மேலே ஒரு குவீன் சைஸ் பெட் இருக்குது. ஸோ ஆரம்பிச்சு கீழே 2, மேலே 2 பேர் 4 பேர் படுத்துக்கலாம். பட் ஃபார்முலா தேர் அலோவிங் 2 person per room அப்படிங்கிற இதில் தான் அலோவ் பண்ணுறாங்க. பட் எக்ஸ்ட்ரா பர்சனுக்கு தே ஆர் சார்ஜிங். ஸோ இது இன்னொரு ரூம். ஸோ இது கிட்டத்தட்ட அதே மாதிரி செட்டப், நல்லா ஸ்பேஷியஸ், அலாங் வித் பாத் டப் அண்ட் ஹாட் வாட்டர் அண்ட் கோல்ட் வாட்டர் அவைலபிள் 24/7. ஃபுல்லாக அந்த கேரளா டைப் ஒரு வீடு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருந்தது. வெளியில் இருந்தால் பக்கத்துலேயே 3வது ரூம். ஸோ அதுவும் சிமிலர் கைண்ட் ஆஃப் செட்டப். ஒவ்வொரு ரூம்லேயும் உங்களுக்கு ஒரு லாக்கர் ஒன்று, ஒரு கூலர், மினி ஃப்ரிட்ஜு இருந்தது. அண்ட் ஆப்வியஸ்லி டேபிள், சேர். எல்லா ரூம்லேயுமே நல்லா ஸ்பேஷியஸ் பாத்ரூம். ரூம் சைஸும் நல்லா பெருசு தான். இது அந்த லாக்கர் ஃபெசிலிட்டி.
வெளியில் வந்தால் அதே மாதிரி ஒரு பெரிய திண்ணை மாதிரி செட்டப். ஸோ வெளியிலையும் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு சேர்ஸ் இருந்தது. அந்த கேரளாவை தாண்டி அப்படி வெளியில் வந்தால் இங்கேருந்து அந்த ப்ரைவேட் பீச் ஆக்சஸ், ஸ்விம்மிங் பூல் எல்லாமே கிட்ட தான். மெயினாக காலையில் ஈவினிங் நடந்து போகிறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. கொஞ்சம் மத்தியானம் பீக் டைம்னால் கொஞ்சம் கஷ்டம்தான். சூட்டபிள் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வின்டர் சீசன் இல்லை ஸ்ப்ரிங் சீசனில் வரலாம். பட் பீக் சம்மரில் மத்தியானம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இது பீச் கஃபே. அந்த இடமே ரொம்ப நல்லா இருந்தது. சுற்றி தென்னை மரம், ஒரு தென்னந்தோப்புக்குள்ளே ஒரு கஃபே, பக்கத்தில் ஒரு பீச்சு, அந்த காற்று, எங்கள் பக்கத்துலேயே ஒரு சின்ன ஃபவுண்டைன் மாதிரி அதில் தண்ணி எப்போதுமே இருந்தது. ஸோ அதனால் அந்த ஏரியாவே இது பாருங்கள், நான் அரௌண்ட் 3 o'clock வெயில் எடுத்திருக்கேன், அந்த மாதிரி தெரியல. ஸோ அவ்வளோ கூல் க்ரீன் ப்ரீஸ், ஆசம் என்வரான்மெண்ட், நல்லா ரிலாக்ஸிங்காக இருந்தது. நாங்கள் அங்கேயே ஒரு 1.5 hours ஸ்பெண்ட் பண்ணோம். நேரம் போகிறதே தெரியல. இது அந்த கஃபேயோட மெனு, ஜஸ்ட் ஃபார் யர் ரெஃபரன்ஸ், நான் பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த பீச் கஃபே பக்கத்தில் அவுட்டோர் ஸ்விம்மிங் பூல். இதுவும் நல்ல பெரிய ஸ்விம்மிங் பூல் வித் ஆல் த அம்யூனிட்டிஸ். அங்கே ட்ரெஸ் சேஞ்சிங் ரூம் பக்கத்தில் இருக்குது. டவல்ஸ் ஆன் ரெக்வஸ்ட் தேர் ப்ரொவைடிங். ஷவரும் இருக்குது, வெளியிலே இருக்குது. ஸோ ஈவினிங் டைமத்தில் அவங்க வார்மர் போட்டுறாங்க. ஸோ அதனால் கிட்ஸ் கேன் ஆல்சோ ரியலி என்ஜாய். ஸோ மேக்ஸிமம் டெப்த் 5 feet தான். கிட்ஸுக்கு செப்பரேட் செக்ஷன் கூட இருக்குது. அந்த கஃபே பக்கத்துலேயே சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா இருக்குது. இந்த நெட் ப்ராக்டிஸு ப்ளஸ் அந்த ரெகுலர் அந்த இன்டோர் கேரம், செஸ், அந்த இன்டோர் கேம்ஸ், பலூன் ஷூட்டிங் அதெல்லாம் இருந்தது. ஈவினிங் வந்து ஒரு 4:30 டைம் எக்ஸாக்டாக தெரியல. அவங்க பாட்டரி கிளாஸ் வேறு செஷன் வைக்கிறாங்க. ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்ட் யூ கேன் பார்ட்டிசிபேட். இதுதான் அந்த யோகா ஹால். ரொம்ப அமைதியான இடம். அண்ட் இந்த கேரளா டைப்பில் ஆயுர்வேதிக் ஸ்பா, அது இங்கே ஹைலைட்டான விஷயம். ஸோ நிறைய பேர் இங்கே ட்ரை பண்ணி பார்த்ததா சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் தென் யூ கேன் யூஸ் இட். பக்கத்துலேயே ஒரு ஜிம் கூட இருக்குது. ரீசனபிளான எக்யூப்மெண்ட்ஸ் இருந்தது எல்லாமே. ஹீலிங் தெரப்பி ஸ்டூடியோ வச்சுருந்தாங்க, பட் நாங்கள் போய் பார்க்கல. இதுதான் அந்த ஸ்பாக்கு போகிற வழி. இந்த இன்டர் ரெசார்ட்டே அமைதியான என்வரான்மெண்ட். அந்த சிட்டி நாய்ஸ், அந்த ஒர்க்லேருந்து ஒரு பிரேக் வேணும், ஒரு 1 or 2 days வேணும்னா நீங்கள் இங்கே போய் யூ கேன் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இதை தவிர்த்து இங்கே ப்ரைவேட் ஆக்சஸ் பீச் இருக்குது. ஸோ அந்த என்ட்ரன்ஸே நல்லா இருந்தது. இது ரூம்லேருந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 150 meter தான் இருந்தது. ஸோ அதுவும் நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் ஈவினிங் போனோம்.
ப்ளஸ் மார்னிங்கும் போய் சன்ரைஸ் பார்த்தோம். இட் வாஸ் ரியலி ஆசம். ஸோ இதுதான் அந்த இன்டோர் ஸ்விம்மிங் பூல். இதுவும் ரொம்ப நல்லா இருக்குது, அந்த ஆம்பியன்ஸ் லைட்டிங் செட்டப்போட. ஸோ நீங்கள் ஃபேமிலியாக வந்தீங்கன்னா டெஃபினட்டாக இந்த பிளேஸை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இங்கே வந்து ட்ரெஸ் கோடு, ஃபார்மல் ட்ரெஸ் கோட் கிடையாது. பட் அவுட்டோர் ஸ்விம்மிங் பூலில் உங்களுக்கு ட்ரெஸ் கோடு உண்டு, ப்ளஸ் டைமிங்கும் லிமிட்டட் தான். ஸோ அது வந்து அப் டு 6 o'clock வரைக்கும் அலோவ் பண்ணாங்க ஈவினிங். இங்கே இன்டோர் வந்து அப் டு 7 o'clock வரைக்கும் அலோவ் பண்ணுறாங்க. ஸோ 2 இடத்துலையுமே ட்ரெஸ் சேஞ்சிங் ரூம் அண்ட் ஷவர் எல்லாமே தனியாக இருக்குது. டவல்ஸ் ஆல்சோ தே ஆர் ப்ரொவைடிங் ஆன் ரெக்வஸ்ட். ஸோ இங்கேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்லா ரிலாக்ஸிங்காக இருந்தது. நூன் ஈவினிங்கோட மார்னிங் ப்ரீஸ் ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு 30 மினிட்ஸ் நாங்கள் வாக் பண்ணோம் சன்ரைஸை பார்த்துட்டு. அது அந்த நேரத்தில் அந்த என்வரான்மெண்ட்டில் நம்ம நடந்து பார்த்தா தான் அந்த ஃபீல் கிடைக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது தவிர்த்து அவங்க நிறையா காய்கறிலாம் பயிர் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அந்த ரெசார்ட் அப்படியே சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டு வந்தீங்கன்னா யூ கேன் நோட்டீஸ். என் கண்ணில் பட்டது அந்த தக்காளி செடி, அதுக்கப்புறம் இந்த சப்போட்டா, முந்திரி கூட இருந்தது. மயில் நிறையா இருந்ததுங்க, நிறையா மயில் பக்கத்துலேயே போகுது. அது பாட்டுக்கு நீங்கள் பார்க்கலாம். கடைசியாக அப்படியே அந்த பக்கியில் அப்படியே ரெசார்ட்டு ஃபுல்லாக சுற்றி வந்தோம். ஸோ அதோட வியூ தான் இப்போ உங்களுக்கு போட்டிருக்கேன். ஸ்டே அவே ஃப்ரம் சிட்டி லைஃப் அப்படின்னா ஒரு 2 days டெஃபினட்டாக யூ கேன் கோ அண்ட் ரிலாக்ஸ். நெக்ஸ்ட் டைம் வேறு ஒரு ரிசார்ட் ரிவ்யூவோட வரேன். பை த டைம் see you. Bye bye.